வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ காஜா எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், காஜா போடுறதுக்கு நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் வந்துட்டு நம்ம ஒரு கோடு போட்டுட்டு ஒரு அடையாளம் போட்டுக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்க போகிறாங்க, அதனால் அவங்களுக்கு தெரியணுங்கிறக்காண்டி நான் கொஞ்சம் நீளமாக போட்டு காமிக்கிறேன். இந்த பிரிக்கிற ஊசி இருக்குது பாருங்கள், இந்த ஊசி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுக்கு நேராக எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல இருந்து எட்ஜு வரைக்கும் ஒரு கோடு. இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கணும், சரிங்களா? இது ஹோல் பட்டனுக்கு தேவையான அளவு நம்ம ஹோல் போட்டிருக்கோம். சிசரில் இப்படி வெட்டக்கூடாது. இப்போ நாங்கள் தைக்க போகிறோம் பாருங்கள். ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன் நான் இந்த இதில். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அடியிலேருந்து மேலே எடுத்துக்கணும். கொஞ்சம் தள்ளி அடியிலேருந்து மேலே எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி விரிச்சிங்கன்னா இந்த ஓட்டை தெரியும். திருப்பி நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அந்த இடத்துல இருந்து மேலே உள்ளுக்க வந்துடணும். இந்த நூலை இப்படி போட்டிங்கன்னா இப்படி செயின் மாதிரி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒன்று வந்துடும், சரிங்களா? இப்போ நம்ம காஜா குட்டி குட்டியாக போடுவாங்க. போடுறவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி நம்ம கொஞ்சம் நீளமாக போட போகிறோம். அடுத்த ரவுண்டு திருப்பிட்டு இந்த ஹோல்குள்ளே இது எடுத்துட்டு மறுபடியும் நூல் போட்டு நமக்கு ஆப்போசிட்டில் எடுக்கணும். நம்ம பக்கத்தில் இழுக்கக்கூடாது, இந்த மாதிரி இழுக்கணும். நம்ம இதிலேருந்து இந்த மாதிரி முன்பக்கம் நல்லா நெருக்கி நெருக்கி போடணும். அப்போ தான் இது அழகாக வரும். பாருங்க, இப்படி போடுங்க. நூல் கூட கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, சிக்காகாமல் வரும். சிக்காகாமல் போட்டிங்கன்னா நல்லா வரும். நல்லா கொஞ்சம் நெருக்கி நெருக்கி அடர்த்தியாக போட்டிங்கன்னா அந்த ஹோல் எல்லாம் நீட்டாக ஃபினிஷ் ஆகி வரும். பார்க்கும்போது அழகாக இருக்கும். அது இப்போ நம்ம ஒன் சைடு தைச்சிட்டோம். அடுத்த பகுதிக்கு போகிறோம். அடுத்த பகுதிக்கு இப்படி திருப்பிட்டு மறுபடியும் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி திருப்பி அந்த டைரக்ஷன். இந்த மாதிரி சுற்றி தைச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வரும். ஃபஸ்ட் டைம் போடுறவங்க கொஞ்சம் பெருசாகவே போட்டு பாருங்கள். அப்படின்னா தான் அது தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக தெரியும். அப்புறம் பழகிட்டிங்கன்னா குட்டியாக போட்டு அளவாக நம்ம பட்டன் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சின்ன காஜானா சின்னது போட்டுக்கலாம், பெரிய பட்டன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஹோல் பெருசாக போட்டுக்கலாம். முடிச்சுட்டு அடியில் போயிடும். பேக் சைடு பாருங்கள், பேக் சைடும் நூல் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். எப்பயும் போல் நாட் போட்டு முடிச்சுருங்க. இது உள் பகுதி. இதில் பாருங்கள், இந்த ஓரம்லாம் நீட்டாக ஃபினிஷ் ஆகி வந்திருக்கும். இந்த ஓரமும் இந்த ஓரமும் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும். இந்த துணி கட் பண்ணியா